ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, யூபிஐயில் ஒரு முக்கியமான சேவையை கட் பண்ணிட்டாங்க. இது கம்மிங் அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் யூபிஐயில் ஒரு முக்கியமான ஒரு சேவை இருந்துச்சு. அதாவது யாருக்காச்சும் பணம் தேவைன்னா ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாம். அந்த சேவையை இப்போ நீக்கியிருக்காங்க. அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, பண கோரிக்கை மணி ரெக்வஸ்ட் சேவையை நீக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய மோசடிகள் நடக்கத்தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் இதை நீக்கியிருக்காங்களாம். ஆனால் இந்த மணி ரெக்வஸ்ட் சேவை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களாக கூட நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, அப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க, பில் பே பண்ணுறப்பவும் ஷேர் பண்ணிப்பீங்க. ஆனால் மொத்தமாக ஒருத்தர் பே பண்ணிடுவார். எவ்வளோ ஷேரிங் இருக்கோ அதை யூபிஐ மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணி தனித்தனியாக ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்க முடிஞ்சுது. இல்லை யாருக்காச்சும் நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு இந்த யூபிஐ மூலமாக ரிமைண்டரை கொடுத்து அதாவது மணி ரெக்வஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி வாங்க முடிஞ்சுது. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த மணி ரெக்வஸ்ட் சேவையை பயன்படுத்தி நிறைய பேர் மோசடி பண்ணுறாங்களாம். என்ன மாதிரி மோசடின்னு கேட்டிங்கன்னா, தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபேக்காக ஒருத்தருக்கு மணி ரெக்வஸ்ட் அனுப்பி அவங்களை ஏமாற்றி பணத்தை இழக்கும் சம்பவம் அதிகரித்திருக்கான். பலர் உண்மையான கோரிக்கையை நினச்சிட்டு, அதாவது மணி ரெக்வஸ்ட் உண்மையாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு பல இடங்களில் தெரியாமல் அதை கிளிக் பண்ணி யூபிஐ பாஸ்வேர்ட்லாம் போட்டு அதுக்கு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதனால் பணத்தை இழக்கும் அபாயம் அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த சேவையை நீக்க முடிவெடுத்தாங்க. இது விஷயமா எல்லா பேங்க்குக்கும் யூபிஐ ஆப்புகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 2 முதல் தனி நபர்களுக்கு இடையே பண கோரிக்கை அதாவது மணி ரெக்வஸ்ட் தொடங்கவோ அனுப்பவோ செயல்படுத்தவோ கூடாது. கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இந்த உத்தரவு செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா முழுக்க இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான், அதாவது தனிநபர்களுக்கு இடையே மணி ரெக்வஸ்ட்டுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. வியாபாரிகளுக்கான அந்த பேமெண்ட் ரெக்வஸ்ட்டில் எந்தவித மாற்றமும் இருக்கா சொல்கிறாங்க. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கும் அதே வேளையில் யூபிஐயின் அடிப்படை வசதிகளை பாதிக்காத வகையில் செயல்படுத்த போகிறாங்க. மோசடிகள் தடுத்தால் டிஜிட்டல் பணமாற்றம் மேலும் பாதுகாப்பானதாக மாறும். கண்டிப்பாக இந்த மோசடி மட்டும் இல்லாமல் எந்தெந்த மோசடிலாம் நடக்குதோ அதெல்லாம் எல்லாமே தடுக்கணும், அவாய்ட் பண்ணணும். மக்களுக்கு இந்த டிஜிட்டல் சேவையை பாதுகாப்பான சேவையாக மாற்றணும். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.